சிவகங்கை மாவட்டம் மரவர்மங்கலம் அருகே உள்ள கிளவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சர்க்குணம் என்ற 55 வயது பெரியவர் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவரை குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த சமூக விரோதிகள் இன்னைக்கு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலையை கண்டித்து என்னுடைய மக்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாலை மறியல் செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல எந்த ஒரு ஊடகத்திலையும் இது வரல. ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஊடகம் தேவமாருக்கு வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நாங்க அது எப்படின்னா தேவமார் செத்து போனா இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்னோட மக்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்யறேன். இந்த சர்க்குணம் இருக்கார்ல, இந்த பெரியவர் மேல எந்த ஒரு வழக்குகளும் பதிவு செய்யல. இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கும் இல்ல. நான் என்னுடைய மக்கள் கால் பண்றாங்க. என்னுடைய பிஎம்டி போராளிகள் பொறுப்பாளர்கள் களத்திற்கு போறாங்க. அந்த குடும்பத்தை சந்திக்காங்க. எங்க சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்க போய் நிக்காங்க. அப்ப என்னுடைய மக்களுடைய கோரிக்கைகள் என்னங்கறத நான் கேட்டுக்கிட்டு நான் உயர் அதிகாரிகளுக்கு கால் பண்றேன். என்ன விஷயம், எப்படி யார் குற்றவாளி, சார் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டோம், 3 நபர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாரு, உண்மையான குற்றவாளிகள் சார், நான் கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய மக்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், இல்ல இது வெளி மாவட்டத்திலிருந்து வந்து கூலிப்படையா கொலை செஞ்சிருக்காங்க ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. நான் என்னோட மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் போராடுறிய, கொலை நடந்துட்டு இந்த மாதிரி விடயங்கள் காவல்துறை உடனடியா குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்களே, மறுபடியும் ஏன் நீங்க போராடுறதுன்னு கேட்கிறேன். அப்ப ஐயா, இந்த மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு முன்னக்கூட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டார். அதுல தேவ சமூகத்தை சேர்ந்தவர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றவாளியா கைது பண்ணிருக்காங்களா ஒரு கிட்டத்தட்ட 12 பேரை கிட்ட நினைக்கிறேன் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த கொலையை செய்த குற்றவாளிகள் 3 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு அமைச்சர் நேரடியா 10 லட்சம் பணமும், மானாமதுரை எம்எல்ஏ ஒரு 5 லட்சம் பணமும் கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு தப்பே பண்ணாம, அப்ப ஏன் அந்த அமைச்சர் வரல, எம்எல்ஏ வரல அப்படின்னு என்னுடைய மக்களுடைய கேள்வி. அவங்களுடைய ஆதங்கம் உண்மைதானே, அவங்க கோரிக்கை உண்மையானதானே. சிவகங்கையில ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு அப்படின்னா ஏன் வரல? அப்போ அமைச்சரோ எம்எல்ஏவோ ஏன் தேவமாறு மேல பாசம் இல்லையா? ஏன் தேவமாறு உங்களுக்கு ஓட்டு போடலையா? ஏன் இந்த பாகுபாடுன்னு கேட்கிறேன். ஏன் இந்த பாகுபாடு? பாதிக்கப்பட்டவன், இறந்து போனவன், எந்த சமுதாயம் இருந்தாலும் அந்த அமைச்சரோ எம்எல்ஏவோ நேரடியா போகணும். புரியுதா? அப்ப மாண்புமிகு முதல்வர் இந்த 2 பேரையும் கண்காணிக்கணுமா வேண்டாமா? அப்ப அமைச்சரும் எம்எல்ஏவும் சாதி ரீதியா செயல்படுறாங்களா, என்ன ஏது, ஏன் தேவமாறு செத்து போனதுக்கு போகல அப்படின்னு முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? தொகுதி பூரா நீங்க ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் திறந்தோர் அறிக்கை விட்டு இருக்காரு. அப்ப அதே தொகுதியில ஒரு சிவகங்கையில இந்த மாவட்டத்துல ஒரு தேவமாறு ஒரு பெரியவர் தப்பு பண்ணாத செத்து போயிருக்காரு. ஏன் போகல, எதுக்கு போகல அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? ஏன் அப்ப தேவமாறு செத்து போனா மட்டும் உங்களுக்கு பாசம் வரதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு அது எப்படின்னா அந்த இரங்கல் தெரிவிக்க மனசு இல்லையா? அப்ப என்னுடைய மக்களுடைய போராட்டம் நியாயமானது. என்னுடைய மக்கள் கோபப்படுறாங்க பத்தியா? ஆனா இறந்து போனது கூட பிரச்சனை. இந்த மாதிரி விஷயம் நாங்க அடக்கம் பண்ணியதுல மாட்டுக்கத்தை இல்லைனா, ஆனா சாதி பார்த்து இவங்க செயல்படுறாங்க அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. இப்ப மாண்புமிகு முதல்வர் உடனடியா தலையிட்டு நடவடிக்கை. தேர்தல் வருது, சிவகங்கையில தொடர்ந்து தேவமாறு பூரா பாதிக்கப்படுறாங்க. அந்த மண்ணு யாரோட மண்ணு, அந்த மண்ணை ஆண்டவர்கள் யாரு? அப்ப அங்க உள்ள ஆண்ட மண்ணை சேர்ந்த அந்த வம்சாவளிகள் சங்கடப்படுறாங்களே, தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்களே, தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்களே. அப்ப அரசாங்கம் ஏன் நீங்க உடனடியா எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கல, ஏன் இதுல தலையிடல அப்படிங்கறத எங்களுடைய மக்களுடைய கேள்வி. உடனடியாக தமிழக முதல்வர் இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அந்த இறந்து போன குடும்பத்திற்கு தக்க நிதி உதவி நீங்க வழங்கணும், நீதியும் வழங்கணும். உண்மையான குற்றவாளிகளை மக்கள் சொல்ற மணிக்கு உங்களுக்கு மக்கள் சொல்றாங்க, இது இங்க உள்ள குற்றவாளி செஞ்ச கொலை இல்ல அப்படிங்காங்க. அதையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனைய, சிவகங்கை பிரச்சனைய மாநிலம் முழுவதுமான பிரச்சனையா மாற்றுறதுக்கு நாங்க விரும்பல, போராட்டம் நடத்துக்கு நாங்க விரும்பல. இறந்து போன உடலை வச்சு போராட்டம் நடத்தக்கூடிய சாதி சமுதாயம் எங்க சமுதாயம் கிடையாது. எங்க மக்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது. அதனால உடனடியாக திரு சர்க்குணம் அவர்களுடைய இறப்பிற்கு காரணமான அந்த கொடூர குற்றவாளிகளை கைது செய்யணும். முன்பக காரணமா, முன்பகனா இவரு எதுவும் செய்யல. இவருடைய சகோதரர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காக இவரை கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்றேன், உளவுத்துறை தமிழ்நாட்டில் தேவமாருக்கு எதிரான பிரச்சனைகளை, தேவமாருக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை உங்ககிட்ட உளவுத்துறைகள் சொல்லுதோ என்னமோ தெரியாது. ஆனா நான் வீடியோ மூலமா உங்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். தேர்தல் வருது, நான் நியாயமான எங்கள் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க மட்டும்தான் நான் சொல்றேன். தொடர்ந்து தேவமாறு பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஆனா உங்ககிட்ட பெரிய பிம்பத்தை காட்டுறானுங்க. மைனாரிட்டி சமூகம் உங்களுக்கு நாங்க தான் பாதிக்கப்படுதோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய பிம்பத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். அதை நீங்க உணர்ந்துக்கோங்கன்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.